அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வராரு. அவரே 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வராரு. பொதுவாக தனுசு லக்னத்துக்கு யோகர்கள், அதாவது சுபபலன் தருகின்ற அமைப்பில் குரு, சூரியன், செவ்வாய், சந்திரன், நிபந்தனைக்குட்பட்டு அடுத்து கேது, இந்த கிரகங்கள் சுபபலனை தருகின்ற அமைப்பில் வருவாங்க. அடுத்து அவயோகர், அதாவது கெடுபலன் தருகின்ற அமைப்பில் சுக்கிரன், சனி, புதன், ராகு. இங்கே ராகு கேதுக்கள் நின்ற வீட்டின் அதிபதி வழியாக பலன் தரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இப்போது தனுசு லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாக நம்ம இப்போது குருவை எடுத்துப்போம். குரு லக்னத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும். லக்னத்தில் இருப்பது மிகவும் நல்ல பலனை தரும். எனவே லக்னத்தில் ஆட்சி பலம் அடைவார். லக்னத்தில் ஆட்சி அடைவது நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர பாக்கியம், பேரு, புகழ், கௌரவம், நல்ல ஆயுள், நல்ல ஞானம், நல்ல குணம், தோற்றம், நல்ல தோற்றம், லட்சணமான முகம், இது போன்ற அமைப்புகளை தனுசு லக்னத்தில் அமர்கின்ற குரு பகவான் இங்கே தருவார். அடுத்து மகரத்தில் குரு பகவான் நீசமாவார். அதாவது நீசமாவது ஒரு சில சூழ்நிலையில் மோசமான கிரக தசாபுத்தி நடையும் போது லக்னாதிபதி நீசத்தில் இருந்தால் கொஞ்சம் மாறுபாடான நல்ல பலனை குறைச்சி கஷ்டமான பலன்களை அதிகமாக கொடுப்பாரு. எனவே மகரத்தில் இருக்கிறது நல்ல பலன் இல்லை. அடுத்து கும்பத்தில் 3ஆம் இடத்துல இங்கே அமரும் பொழுது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 11ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சுப பாவங்கள் அத்தனையும் நல்ல பலனாக கொடுக்க அந்த பாவங்கள் நல்ல தன்மையில் உருவாக்கி வைப்பார். எனவே 7, 9, 11 இந்த பாவங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதனால் குருவின் 5, 7, 9 பார்வை நல்ல ஆதிபத்தியங்களுக்கு கிடைக்கும். எனவே 3ல் இருக்கலாம். அடுத்து மீனத்தில் 4ஆம் இடத்துல இருக்கலாமா, லக்னாதிபதி 4ல் ஆட்சி ஆகலாம். இங்கே குரு கேந்திராதிபத்திய தோஷ தன்மையும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நம்ம அந்த இடத்த ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். எனவே லக்னாதிபதி 4ல் இருப்பது மேன்மையான பலனை தரும். ஒரு பாவர்கள் ஏதேனும் ஒரு தேய்பிரை சந்திரனோ அல்லது ஒரு செவ்வாயோ 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குருவை பார்க்கும் பொழுது ஒரு சுபபலன் கட்டாயம் உண்டு. எனவே 4ல் அமரலாம். லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் மறையாமல் இருப்பது ஒரு சுபபலனை கட்டாயம் கொடுக்கும். அடுத்து மேசம் 5ஆம் இடத்துல குரு பகவான் அமரலாமா? 5ல் அமர்வது ரொம்ப லக்கிங்க. எல்லா வகையிலையும் நல்ல பலனையே தருவார். எல்லா வகையிலையும் சுப பலன் இருக்கும். நல்ல வாழ்க்கை கொடுக்கும், நல்ல கௌரவத்தை கொடுக்கும். எந்த விதமான பெரிய தொந்தரவு எதுவும் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ இந்த குரு பகவான் 5ல் அமர்ந்தால் கட்டாயம் கொடுப்பாரு. 5ல் அமர்வது ரொம்ப சிறப்பு. சொத்து, சுகம், கௌரவம், வீடு, வாசல் அத்தனையும் அள்ளி கொடுப்பாரு. எனவே 5ல் இருப்பது மிகவும் சிறப்பு. 6ல் இருக்கலாமா? பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு குரு 6ல் இருக்கக்கூடாது. 6ல் இருந்தால் உடல் சார்ந்தப்பட்ட அமைப்புகளில் பெரும் தொந்தரவுகளையே கொடுக்குறாரு. எனவே 6ல் இருப்பது நல்ல பலன் இல்லை. அடுத்து 7ல் இருக்கலாமா? இப்போ மிதுன ராசியில் 7ஆம் இடத்துல குரு பகவான் அமருவது எங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயம் 7ல் அமரலாம், நல்ல பலன் உண்டு. 8ல் அமரலாமா? இங்கே 8ல் அமருவது குடும்பஸ்தானத்தும் வலுப்படுத்தும். அதே நேரம் லக்னாதிபதி 8ல் மறைஞ்சு உச்சமாவார். தூர தேசங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார். அதே நேரம் ஆயுளுக்கும் நல்ல தன்மையை கொடுப்பார். ஆனால் 8ல் லக்னாதிபதி மறைஞ்சாலும் இங்கே லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 8ல் மறைகிறாருங்கிற அடிப்படையில் இவர் தனித்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாத தன்மையில் வருவார். ஒரு சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி, இவருக்குன்னு ஒரு தனித்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாத தன்மையில் இருப்பார். அதாவது தனம், சொத்து சார்ந்த விஷயங்கள் இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் தனித்து இயங்க முடியாத தன்மைக்கு வந்துடுவார் குரு பகவான் 8ல் மறைஞ்சால். ஆனால் ஆயுளுக்கும் படிப்புக்கும் வருமானத்துக்கும் எந்த ஒரு குறையும் வைக்கிறதில்ல. புத்திரம், சொத்து சார்ந்த விஷயங்களில் இங்கே 8ல் அமர்ற குரு பகவான் குறைகளை கொடுக்குறாரு. எனவே
8ல் அமர்வது மத்தியமமான பலனை குடுக்குறாரு. 9ல் அமரலாமா சிம்மத்தில? 9ல் அமர்றது ரொம்ப சிறப்பான பலன். 9ல் அமரும் குரு பகவான் லக்னத்த பார்ப்பாரு. அடுத்து 3ஆம் இடத்த பார்ப்பாரு. அடுத்து 5ஆம் இடத்த பார்ப்பாரு. எனவே சுப ஆதிபத்தியம், அதாவது 1, 3, 5 இந்த பாவங்கள் வலுப்பெறது நல்ல பேரு, புகழ், நீண்ட ஆயுள், புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம் இது போன்ற அமைப்புகள 9லிருந்து அள்ளி குடுப்பாரு. தகப்பன் ஸ்தானத்த வலுப்படுத்துவாரு. அப்படிங்கிற அடிப்படையில 9ல் இருக்கிறது சிறப்பு. 10ல் அமர்வது மிக சிறப்பு. தொழிலு, கல்வி, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், 6ஆம் இடத்த பார்த்து நல்ல வேலை, இது போன்ற அமைப்புகள குடுப்பாரு. 2ஆம் இடத்த 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு குடும்பஸ்தானத்த வளர்த்துவாரு. தனம், வாக்கு, குடும்பம், இது போன்ற அமைப்புகள நல்லா உயர்த்தி குடுப்பாரு. அடுத்து 11ல் இங்கே குரு வந்துட்டு லக்னத்துக்கு 11ல் இருப்பது ரொம்ப சிறப்பான பலன். 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுவாரு. அடுத்து இந்த ஜாதகருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, துலாத்துல அமர்ற குரு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணைய குரு பகவான் வந்துட்டு கட்டாயம் குடுப்பாரு. ஆண் குழந்தைய கட்டாயம் குடுப்பாரு. இங்க வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு 11ல் அமரும் பொழுது, இங்க 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுவாரு. அதேபோல 5ஆம் இடம் இதுவும் நல்ல ஒரு அ அமைப்பில இயங்க வைப்பாரு. 3ஆம் இடத்தையும் இயங்க வைப்பாரு. எனவே 3ல் இருக்கிறதும் 5ல் 11லிருந்து 3ஆம் இடத்த தொடர்பு கொள்றதும், 5ஆம் இடத்த தொடர்றதும், 7ஆம் இடத்த தொடர்பு கொள்றதும் ரொம்ப சிறப்பான பலன்கள குடுப்பாரு. எனவே 11ல் இருக்கிறதும் சிறப்பு. இங்கே விருச்சிகத்தில அமரலாமா? என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி 12ல மறைவது நட்பு நிலைமையிலேயே இருந்தாலும் 12ல் மறைவது நல்லது இல்ல. அது முக்கியமா ஆயுள், படிப்பு இந்த ஒரு சில விஷயங்கள்ல குறைபாடுகள குடுக்குறாரு. சொத்து சார்ந்த விஷயங்கள 4ஆம் இடத்த பார்த்து வலுப்படுத்தினாலும் 6ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றாருங்கிற அடிப்படையில 8ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றாருங்கிற அடிப்படையில 12ல் இருக்கிற குரு தனுசு லக்னத்துக்கு ஒருத்தர்ட்ட வேலைக்கு போறது, 2வது தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாரி எஃபர்ட் இல்லாம தன்னுடைய தகுதிக்கு தகுந்த முயற்சிகள செய்யாம இருக்கிறது. இது போல பலன 12ல இருக்கிற குரு செய்றாரு. எனவே 12ல இருக்கிறது நல்ல பலன குறைச்சு குடுக்கும். மத்தியமமான பலன குடுக்குங்கிறத இங்க சொல்லுது. எனவே 12ல மறையறதும் நல்லது இல்ல. லக்னத்துக்கு பக்கத்திலேயே இருந்தாலும், இங்க வந்துட்டு லக்னாதிபதி 12ல மறையக்கூடாது. நல்ல பலன் குறைவாக இருக்கும். அடுத்து சூரியன். சூரியன் லக்னத்தில தனிச்சு அமர்வது சிறப்பு. 2ல் அமரக்கூடாது. பகை பெறுவாரு. 2வது 9ஆம் வீட்டுக்கு 6ல் மறைவது நல்லதில்ல. 3ல் அமரலாம். 9ஆம் இடத்த பார்ப்பாரு. சிம்மத்த பார்ப்பாரு. ரொம்ப சிறப்பு. 4ல் அமர்வதும் சிறப்பு. 5ல் அமர்வதும் சிறப்பு. 6ல் அமரலாமா? 6ல் சூரியன் 9ஆம் அதிபதி 6ல் அமர்வது நல்ல ஒரு வேலை அமைப்பு குடுக்கும். எனவே அரை அசுபருங்கிற அடிப்படையில லக்னாதிபதிக்கு அதாவது லக்னத்திற்கு 9ஆம் இடமா பாக்கியாதிபதியாகவும் வருவதாலும் 6ல் இருக்கலாம். நல்ல ஒரு அரசியல் வேலை, அரசியல் ஒரு அரசு வேலை இது போன்ற அமைப்புல கட்டாயம் குடுப்பாரு. சமூக சேவை, சமூகத்தில மதிப்பு இந்த மாரியான தன்மைய குடுப்பாரு. இது தகப்பனுடைய உடல் நலத்துக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன செய்யும். ஆனா ஜாதகருக்கு 9ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில ஜாதகருக்கு நல்ல பலனே கட்டாயம் குடுப்பாரு. 7ல் அமரலாமா? இங்கே 7ல் அமரலாம். பெரும் பாதிப்பு எதுவும் இருக்காது. நல்ல மனைவிய குடுக்கும். 8ல் அமர்வது நல்ல பலன தராது. இங்கே வந்துட்டு நட்பு நிலைமையிலேயே இருந்தாலும் 8ல் அமர்வது 9ஆம் அதிபதிங்கிற கிரகம் 8ல மறைவது ஆதிபத்திய குறைபாட்ட குடுக்கும். 9ஆம் அதிபதி 8ல மறையக்கூடாது. இங்கே சிம்மத்திலேயே 9ஆம் அதிபதி 9லேயே இருக்கலாமா? 9ல் அமர்வது ரொம்ப சிறப்பான பலன். எந்த விதமான குறைகளையும் குடுக்காது. 10ல் அமர்வதும், கன்னியில அமர்வது சிறப்பு. 11ல் நீசமானாலும் 11ல் அமரலாம். ரொம்ப நல்ல பலன் உண்டு. அடுத்து 12ல் அமரலாமா? இங்கே ஒரு ஆதிபத்திய கிரகம் 9ஆம் அதிபதி 12ல் மறைவது தகப்பனுக்கு நல்லதில்ல. அதே நேரம் நல்ல வேலை, நல்ல வருமானம் இது போன்ற அமைப்ப குடுக்கும். பூர்வீகத்தில இவங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாரு. எனவே 12ல இருப்பது நல்ல பலன்கள குறைச்சு குடுக்குங்கிற அடிப்படையில 12ல இருப்பது ஒரு மத்தியமமான பலனையே செய்யுங்கிறத நாம இங்க பார்க்குறோம். அடுத்து செவ்வா. இவரு வந்துட்டு லக்னத்தில இருந்தா கட்டாயம் திருமணத்த லேட் பண்ணுவார். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றார். 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருங்கிற அடிப்படையில 12க்கும் 5க்கும் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருங்கிற அடிப்படையில திருமணம் லேட் ஆகும். கட்டாயம் லக்னத்தில செவ்வாய் இருக்கக்கூடாது. அடுத்து 2ல உச்சமாகலாமா? இங்க வந்துட்டு 2ல உச்சமானாலும் செவ்வாய் தனிச்சு உச்சமாகிறது நல்ல பலன கட்டாயம் செய்றதில்ல.
குடும்பஸ்தானத்தில் பாவகிரகம் உச்சமாகிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமதமான விஷயங்களை கட்டாயம் கொடுப்பாரு. 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது ஆதிபத்திய நன்மையை கொடுத்தாலும் செவ்வாய் தனிச்சு உச்சமாகிறது இந்த வாக்கு வன்மைக்கு ஒரு சரியான பலனை செய்யாது. 12ஆம் அதிபதி 2ல் வந்து உச்சமாகிறது. இங்கே வந்துட்டு தனத்தையும் விரயம் பண்ணுவார். அதே போல் சந்தோஷமாகவும் இருக்க வைப்பார். தனத்தையும் விரயம் பண்ணுவாருங்கிற அடிப்படையை கொடுத்துரும். 2ல் அமர்வது நல்ல பலன் இல்லை. தனிச்சு உச்சமாகக்கூடாது. இங்கே லக்ன யோகருடைய சுபருடைய தொடர்பு வாங்குறது சிறப்பு. 3ல் அமரலாமா? 3ல் வந்துட்டு கும்பத்திலிருந்து இங்கே சிம்மத்தை தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையில் கட்டாயம் 3ல் அமரலாம். செவ்வாய் வந்துட்டு சிம்மத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே 3ல் அமரலாம். ரொம்ப சிறப்பான உத்தியோகம், இது போன்ற ஒரு நல்ல கௌரவம் இதெல்லாம் கட்டாயம் கொடுப்பாரு. 4ல் அமரலாமா? 4ல் அமரலாம். இங்கே குருவுடைய வீடுங்கிற அடிப்படையில் 4ல் அமரலாம். இங்கே கேந்திரத்தில் செவ்வாய் அமர்றது நல்ல பலனை கொடுக்கும். 5ல் அமர்றதும் இங்கே நல்ல பலனை கொடுக்கும். 6ல் மறையக்கூடாதுங்க. செவ்வாய் பாவகிரகம், கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற தன்மைக்கு 6ல் பாவகிரகம் அமர்ந்தால் நல்ல பலன் என்று சொன்னாலும் இங்கே 5ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. ஏன்னா 5ஆம் அதிபதி 6க்கு போனதுனால தான் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு இது போன்ற சமாச்சாரத்தை கொடுப்பார். எனவே இங்கே 5ல் இருக்கிறத விட 6ல் இருக்கிறது நல்ல பலன் இல்லை. 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டுருவார். வம்பு வழக்கு விரையும் இது அத்தனையும் வாரி கொடுப்பார். 7ல் இருக்கிறதும் நல்லதில்லை. ஆதிபத்திய நன்மை உண்டு, ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. 8ல் நீசமாகிறது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை. புத்திர விருத்திக்கு நல்லதில்லை. 9ல் இருக்கலாம் சிறப்பு சிம்மத்தில், 10ல் இருக்கலாம் சிறப்பு, 11ல் இருக்கலாம் சிறப்பு, 12ல் இருக்கலாமா? இங்கே 5ஆம் பாவாதிபதி 12ல் மறைவது 5ஆம் வீட்டு பலனை குறைவாக செய்ய வைப்பார். 12ஆம் வீட்டு பலனை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. ஆனாலும் 12ல் அமர்ற செவ்வாய் இங்கே கடன் நோய் வம்பு வழக்கு 3ஐயும் வந்துட்டு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பாரு. அதுலேயும் எந்த விதமான வஞ்சகம் இல்லாமல் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 6ஆம் இடத்து பலனையும் 12ஆம் இடத்து பலனையும் மிகுதியாக செய்வார். ஆனாலும் ஜாதகர் இந்த 12ல் அமர்ந்த செவ்வாய் திசையில் பெரிய பாதிப்பு இல்லாமல் வெளில வந்துடுவார். எனவே 5ல் அமர்வதை விட 12ல் அமர்வது செவ்வாய்க்கு உகந்த பாவம் அல்ல. அடுத்து சந்திரன். இந்த லக்னத்துக்கு சந்திரன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நிலையிலேயோ அல்லது அஷ்டமாதிபதியாகி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் பொழுது இந்த சந்திரன் வந்துட்டு கொஞ்சம் கடுமையான பலனை செய்கிறார். இங்கே பௌர்ணமியாகி தனுசு லக்னத்துக்கு லக்னத்தில் அமரக்கூடாது பௌர்ணமி சுச்சுவேஷனில். எனவே வளர்பிறையில் இருப்பது நல்லது. வளர்பிறை நிலைமையில் ஒரு திக்பலமாக லக்னத்திலிருந்து 5 இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் சூரியன் அமர்றாருன்னா சூரியனிலிருந்து ஒரு 5 இடங்கள் தள்ளி இந்த சந்திரன் இருக்கலாம். ஓரளவு நல்ல நிலைமை தராரு. ஆனால் மிகுதியாக வலுக்கும் பொழுது அஷ்டமாதிபதி பௌர்ணமி நிலையில் இருக்கும் பொழுது தனுசு லக்னத்துக்கு கெடுபலன்களை வாரி வழங்குறார். சந்திரனுடைய பார்வை எந்த கிரகத்துக்கெல்லாம் படுதோ அந்த காரகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கெடுபலனை கொடுக்குறார். எனவே இந்த சந்திரனுங்கிறது லக்னத்தில் இருக்கிறது ஓரளவு வளர்பிறை ஓரளவு ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறது சிறப்பு. 2ல் அமரலாம். அஷ்டமாதிபதி 2ல் அமர்வது 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். வெளியூர் போய் வெளியூர்லேயே நிரந்தரமாக செட்டில் ஆகிற தன்மையை கொடுப்பாரு. ஆனாலும் அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்றாருங்கிற அடிப்படையில் ஆதிபத்திய கெடுதலை கட்டாயம் கொடுக்கும். 3ல் கும்பத்தில் அமர்வது சிறப்பு. 4ல் அமர்றது திக்பலம் ரொம்ப சிறப்பு. 5ல் அமர்வது சிறப்பு. 6ல் அமரலாமா? கூடாது. அட்டமாதிபதி 6ல் இருக்கிறவங்க அடிப்படையில் உச்சமாவார். இங்கே 6, 8 கடுமையாக பேசும். 7ல் அமரலாமா? திருமண லேட்டு. சந்திரன் 7ல் இருந்தால் திருமண லேட்டு தனுசு லக்னத்துக்கு. தனிச்சு சந்திரன் இருக்கிறது திருமணத்தை லேட் பண்ணியே செய்கிறார். எனவே அடுத்து 8ல் அமரலாமா? இங்கே சந்திரன் 8ல் என்ன தான் மறைஞ்சு ஆட்சி ஆனாலும் சந்திரதசை வந்தால் நல்லா இருக்காது. 9ல் இருக்கிறது சிறப்பு, 10ல் இருக்கிறது சிறப்பு, 11ல் இருக்கிறது சிறப்பு, 12லையும் இருக்கலாம். ஒன்றும் பெரிய கெடுபலன் இருக்காது. ஆனால் 6, 8, 12, 12ல் இருந்தால் நீசமாவார். இங்கே வந்துட்டு அஷ்டமாதிபதி நீசம் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே ஆயுள், மாதா, அம்மா, மனசு இது போன்ற விஷயங்கள்லாம் குறைபாடுகளை வைப்பார். எனவே 6, 8, 12ல் மறைந்தாலும் இங்கே வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கட்டாயம் வந்துட்டு ஓரளவு சுபபலனை தராரு. 6, 8, 12ல் மறைந்தாலும் இங்கே சுபரின் தொடர்பை வாங்க வேண்டியது கட்டாயமாகிறது. எனவே 6, 8, 12ல் ஒளிக்கிரகம் மறைவது பெரும் நல்ல பலனை தராது. அடுத்து கேது. இவர் லக்னத்தில் இருக்கலாம், 2ல் இருக்கலாமா? கூடாது. 3ல் இருக்கிறது சிறப்பு, 4ல் இருக்கிறது சிறப்பு, 5ல் இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடாது. 6ல் அமரலாம். 6ல் அமர்வது சுபகிரகங்கிற வீடுங்கிற அடிப்படையில் ரிஷப வீடு. ஆனாலும் இங்கே லக்ன யோகருடைய தொடர்பை வாங்கணும்.
இங்கே 6ஆம் இடத்து அதிபதி திசை வந்ததுன்னா கேது திசை வந்ததுன்னா 6ஆம் இடத்து அதிபதியை போலவே பலன் தருவார். இப்போது இந்த 6ஆம் இடத்து அதிபதி கேதுவுக்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்திருந்தால் ஓரளவு கெடுபலனை குறைச்சி தராரு. அதே போல் சுபபலனும் கட்டாயம் உண்டு. 7ல் கேது அமர்றது நல்லதில்லை. 8லையும் அமரக்கூடாது. 9ல் அமரலாம். 10லையும் அமரலாம். கன்னி வீடுங்கிற அடிப்படையில் 11லையும் கேது அமரலாம். 12ல் அமரலாம். எந்த விதமான கெடுபலனும் பெரிய அளவில் இருக்காது. எனவே இங்கே கேது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அமர்ந்தால் கட்டாயம் தனுசு லக்னத்துக்கு சுபபலனை கொடுப்பார். அடுத்து அவயோகர்கள். இந்த லக்னத்துக்கு அவயோகர் இங்கே வந்துட்டு சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது ஜாதகரை நோயாளியாக்கும் கடனாளியாக்கும் அதையும் கொடுத்தாலும் ஆனாலும் ஒரு சுபகிரகங்கிற அடிப்படையில் லக்னத்தில் இருக்கலாம். 2ல் இருக்கலாமா? கட்டாயம் 2ல் இருக்கலாம். சுபகிரகம் சுக்கிரன் 2ல் இருக்கலாம். ஆனால் கடன் சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரிவு இது போன்ற பலனையும் கொடுத்து சரி பண்ணுவார். ஏன்னா 11ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால. 3ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன். 4ல் இருக்கிறது மாளவிய யோகங்கிற அடிப்படையில் கட்டாயம் 4ல் இருந்தால் இங்கே வந்துட்டு லக்னாதிபதி நல்லா 11ல் இருக்கும் பொழுதோ 4-11 இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை ஆகும் பொழுதோ கட்டாயம் மாளவிய யோகம் நல்ல பலனை தரும். 5ல் சுக்கிரன் அமர்வது சிறப்பு. 6ல் ஆட்சியான கடன் நோய் வம்பு வழக்கு கட்டாயம் கொடுப்பாரு. 7ல் அமரலாமா? இங்கே 6ஆம் அதிபதி 7ல் இருக்கக்கூடாது. அதே போல் ரிஷபத்தில் புதனுக்கு வந்து 6-7 பரிவர்த்தனை ஆகிறதும் கொஞ்சம் மாறுபாடான பலனை தரும். 8லையும் சுக்கிரன் இருக்கக்கூடாது. 9ல் இருக்கிறது சிறப்பு. 10ல் நீசமாகிறது சிறப்பு. 11ல் ஆட்சியாகிறது சிறப்பு. 12ல் இருக்கலாமா? 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார். ஜாதகர் வந்துட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்ய வைப்பார். தன்னுடைய இஷ்டத்துக்கு எது வேணாலும் தறியிட்டு திரிய வைப்பார். 12ல் சுக்கிரன் அமர்ந்தால் சுகபோகியாக வாழ வைப்பார். எனவே 12ல் இருக்கிறதும் நல்ல பலன் அவ்வளவா கொடுக்க மாட்டார். அடுத்து சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது. 2ல் ஆட்சி ஆகக்கூடாது. 3ல் இருக்கலாம் சிறப்பு. 4ல் இருக்கலாம் சிறப்பு. 5ல் இருக்கலாமா? கூடாது. பாவகிரகம். 6ல் இருக்கலாமா? இங்கே 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாங்கிற ஆதிபத்திய கெடுதலும் இருக்கும். அதே நேரத்தில் 6ல் வந்துட்டு சனி இருக்கிறதுங்கிற அடிப்படையில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணத்துக்கு பிறகு ஒரு சில மனமுறிவை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலையும் கொடுப்பாரு. 6ல் இருக்கலாமா? 6ல் இருக்கிறது ஒரு 20% நல்ல நிலைமை. 7ல் இருக்கலாமா? கூடாது. நட்பு நிலைமையில் இருந்தாலும் இங்கே வந்துட்டு சுபர் பார்வையை வாங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். 7ல் வந்துட்டு இருக்கிறது மத்தியமான பலன். 8ல் இருக்கிறது கூடாது. 9ல் இருக்கலாமா? கூடாது. 10ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 11ல் இருக்கலாம். 12ல் கூடாது. 12ல் இருந்தாலும் இங்கே சுபர் பார்வை வாங்கிறது கட்டாயம். எனவே 12ல் இருந்தாலும் சுபர் பார்வை கட்டாயம். இங்கே புதன் லக்னத்தில் இருக்கலாமா? ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும். 2ல் அமரலாமா? தாராளமாக 2ல் அமரலாம் சிறப்பு. 3ல் அமர்வது சிறப்பு. 4ல் 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதும் சிறப்பு. 5ல் இருப்பதும் சிறப்பு. 6ல் நட்பு நிலைமையில் இருந்தாலும் இங்கே திருமண வாழ்க்கையில் கசப்புணர்வு கொடுக்குறாரு. தப்பு கூடாது. 7ல் தனித்து பாதகாதிபதியான புதன் வந்துட்டு அமரலாமா? இங்கே வந்துட்டு 7ல் தனிச்சு அமர்ற புதன் வந்துட்டு பெரும்பான்மையான சூழ்நிலைகளில் லக்னம் ஓரளவு நல்லா இருக்கும் பொழுது பாதக மாரகத்தை செய்கிறதில்ல. அடுத்து 8ல் கடகத்தில் கூடாது. 9 சிம்மத்தில் இருக்கலாம். 10ல் புதன் உச்சமாகிறது சிறப்பு. 11ல் நட்பு நிலைமையில் மிக பிரமாதமாக இருக்கும். 12ல் இருக்கக்கூடாது. மனைவி கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி 12ல் மறைவது நல்லது இல்லை. அடுத்து ராகு லக்னத்தில் கட்டாயம் இருக்கக்கூடாது. 2ல் இருக்கலாமா? கூடாது. 3ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். நல்ல பலன் உண்டு. 4ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். நல்ல பலன் உண்டு. 5ல் இருக்கலாமா? 5ல் இருக்கலாம். திரிகோணத்தில் மேசத்தில் அமர்ந்த ராகு இங்கே ஒரு சுபரின் தொடர்பை வாங்கினா கட்டாயம் தொழிலில் மிகப்பெரிய ஆளாக அதிர்ஷ்டத்தை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பை கட்டாயம் இங்கே அமர ராகு கொடுப்பாரு. எனவே 5ல் அமரலாம். 6ல் அமரலாமா? 6ல் அமரலாம். அமர்ந்து திசை வரக்கூடாது. கட்டாயம் கடன் நோயை எதிரியை வாரி கொடுப்பாரு. 7ல் அமரலாமா? இங்கே 7ல் அமர்ந்தாலும் தனிச்சு அமர்வது சுப பலன் இல்லை. குரு பார்வை வாங்கிறது நல்ல பலன். 8ல் அமரலாமா? கூடாது. 9ல் அமரலாமா? சிம்மமாகி திரிகோணத்தில் ராகு உட்கார்றது தந்தை ஸ்தானத்தை கெடுத்து பலன் தரும். எனவே சிம்மத்தில் இருக்கிற ராகுவை ஒரு கிரகம் தொடர்பு கொண்டுச்சுன்னா குருவோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நல்ல பலனை கொடுக்கும். அல்லது வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆகும் பொழுதும் இந்த சிம்மத்தில் இருக்கிற ராகு நல்ல பலனை கட்டாயம் தருவார். சுபர் பார்வை இருக்குது சிறப்பு. 10ல் இருக்கலாமா? கன்னியில் ராகு இருக்கலாம். 11ல் துலாத்தில் ராகு இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். நல்ல பலன் கட்டாயம் உண்டு. எனவே நாம் இன்றைக்கி தனுசு லக்னத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் மணிவேல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.